அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நாங்களும் அனைவரும் நலமுடன் உள்ளோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு நல்ல தலைப்பு தாங்க. என்ன அப்படின்னா, அந்த வைராக்கியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன அது வைராக்கியம் அப்படின்னா, அதாவது ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செஞ்சே ஆகணும். பொதுவாக அது நம்மளோட முன்னேற்றத்துக்கு, இல்லைன்னா நம்மளோட நிம்மதிக்கு, நம்மளோட சந்தோஷத்துக்கு, நம்மளோட வாழ்க்கைக்காக இந்த விஷயத்தை நம்ம எப்பேற்பட்டாவது போராடியே செய்தே ஆக வேண்டும். நம்மளுடைய இலக்கு அது ரொம்பவும் மன உறுதி கொண்டு எப்படியாவது சாதித்தே ஆக வேண்டும் என்று மனசுல ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டு ரொம்ப அரும்பாடுபட்டு சாதிக்கிறோம் இல்லையா? வைராக்கியத்துடன் இதை இவன் செய்து முடித்து விட்டான், வைராக்கியத்துடன் இவள் இதை செய்து முடித்து விட்டான். கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல இந்த மாதிரி வைராக்கியம். அதாவது செஞ்சே ஆகணும், அவ்வளவுதான். இதுக்கு அடுத்த சான்ஸே கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. கண்டிப்பா இதை செஞ்சு எப்பேற்பட்டாவது செஞ்சு முடிக்கணும், அதுதான் வைராக்கியம். ஒரு பெண்ணை பற்றிய ஒரு அழகான கதை பார்த்து விடுவோமா? ஒரு பெண் ஒருத்தி இருக்கிறாளுங்க. அவள் யாரு தெரியுமா? ஒரு மாணவி, ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு மாணவி. அந்த பள்ளி முழுவதுமாக பெண்களுக்கானது, பொம்பளை பிள்ளைங்க மட்டும் படிக்கக்கூடிய அந்த பள்ளி அது. அப்போ ஆசிரியைகள் அங்கே இருக்காங்க, ஆசிரியர்கள் இல்லை, ஆசிரியைகள் இருக்காங்க. முழுக்க 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 பெண்கள். அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த பெண் 10ஆம் வகுப்பில் படித்து கொண்டிருக்கிறாள். அவ நல்ல பெண், ரொம்ப நல்ல பிள்ளை, நல்ல மார்க் எல்லாம் ஸ்கோர் பண்ணுவா. எல்லார்கிட்டையும் நல்ல பாசத்துடன் கனிவாக பேசக்கூடியவள். ஒரு திமிரோ அகந்தையோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்ல பெண், பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக இருக்கிறாள். அழகான பெண், நல்ல முகலட்சணம் உடையவள், நீண்ட கூந்தல் உடையவள். அந்த பெண்ணுக்கு ஒரு குறை இருக்குங்க. என்ன அப்படின்னா, ஒரு மனக்குறை. என்ன மனக்குறை அப்படின்னா, பெரும்பாலும் அந்த பொண்ணு சிரிக்க மாட்டா. சிரிச்சாண்டா அந்த லட்சணமான முகம் இன்னும் அழகாக இருக்கும். ஆனால் அவள் பெரும்பாலான நேரங்களில் சிரிப்பது கிடையாது, சிரிப்பதை தவிர்த்து கொள்கிறாள். ஏன்? காரணம் என்ன அப்படின்னா, அவளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனக்குறை என்ன தெரியுமா? எல்லாருமே கேள்விப்பட்டு இருப்பீங்களே, ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கு தெரியுமா? அந்த நோய் அந்த பிள்ளைக்கு இருக்கு, அந்த பெண்ணுக்கு. அளவுக்கு அதிகமான பருமன், அதுதான் ஒபிசிட்டி அப்படின்னு ஆங்கிலத்தில் கூறுவார்கள். அந்த பருமன், அளவுக்கு அதிகமான பருமன் என்கிற அந்த நோய் தான் அது. அதுல அந்த பொண்ணு சிரமப்படுறா. அவளுடைய வயது என்ன? பருவ வயது, டீனேஜ் பெண் இல்லையா? டீனேஜ் பிள்ளைங்க, ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அந்த டீனேஜ், அதாவது 13லேருந்து ஆரம்பிக்கும். 13, 14, 15, 16, அது டீனேஜ் இல்லையா? அப்போ அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண் அழகாக இருக்க ஆசைப்படுகிறாள். எல்லோருக்கும் உள்ளதுதான், உங்களுக்கும் உள்ளதுதான், எனக்கும் உள்ளதுதான், நம் பிள்ளைகளுக்கும் உள்ளதுதான், அனைத்து மக்களுக்கும் உள்ளதுதான். அந்த டீனேஜ் பருவத்தில் எல்லாருக்கும் இயற்கையாக தோன்றக்கூடிய ஒரு ஆசை, நாம் அழகாக இருக்க வேண்டும், நமது அழகை நம்ம நல்லா பார்த்துக்கணும், பராமரிக்கணுங்கிறது. அப்போ இந்த பொண்ணுக்கு அளவுக்கு அதிகமான பருமன் இருக்கிறது அவளுக்கு பல விதத்துல சந்தோஷத்தை கொடுக்கல, அவளுக்கு மன கஷ்டத்தை கொடுக்குது. ரொம்ப ஹெவி வெயிட்டா இருக்கிறா. அப்போ அவளை விட சரியான அளவில் அந்த வயதுக்கு ஏத்த உடல்வாகு கொண்ட பெண்களை பார்க்கும் பொழுது அவளுக்கு சற்று வேதனையாகத்தான் இருக்கிறது. ஏன் அப்படின்றால், அதால அவ பல சிரமத்தை மேற்கொள்றா. உதாரணத்திற்கு, ஆடைகள் எடுப்பதற்காக துணி கடைக்கு குடும்பத்துடன் செல்லும் பொழுது அவளுக்கு சில ஆடைகள் பிடித்து போகும். அதனுடைய வடிவமைப்பு, அதில் இருக்கக்கூடிய நுணுக்கமான வேலைப்பாடுகள், அதனுடைய வண்ணம் என்று பிடித்து போகும். அது தைத்திருக்கக்கூடிய முறை அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போகும்.
ஆனால் என்ன ஆகிவிடும் தெரியுமா? பெரும்பாலான நேரங்களில் அந்த பெண்ணுக்கு அவள் ஆசைப்படுகிற அந்த உடை கிடைக்காது. ஏன் என்று சொன்னால் அவளுடைய சைஸுக்கு அது கிடைக்காது, சின்னதாக இருக்கும். அவள் ஆசைப்பட்டதை அவள் எடுக்க முடியாது, கிடைத்ததை எடுத்துக்கொண்டு வருவாள் அவளுக்கு சைஸுக்கு ஏத்த மாதிரி. அப்போ சின்ன பிள்ளைங்க தானே, எல்லோருக்கும் உள்ளதுதான் பிடித்த ஆடையை உடுத்தி கொள்ளக்கூடிய ஆசை. அப்போ இது ஒரு மனக்குறை அந்த பொண்ணுக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பொண்ணால எந்த ஒரு இடத்துலையும் முன்னாடி போய் 4 பேர் பார்க்க நிக்க மாட்டான். ஏன் காரணம் என்ன தெரியுமா? இந்த பாடி ஷேமிங் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க தெரியுமா? இந்த உடல்ல பாக்குறதுக்கு ரொம்ப பருமனா இருந்தாலும் கேலி செய்வாங்க, ரொம்ப குச்சி குச்சியா இருந்தாலும் நோஞ்சான் அப்படின்னு சொல்லி அதையும் கேலி பண்ணுவார்கள். உடல்ல ஏதாவது முகத்தில் தோற்றம் வித்தியாசம் எதை கொண்டாவது இந்த மக்களுடைய பழக்கம். சில பேருக்கு, நான் அனைவரையும் கூறவில்லை, சில பேருக்கு அந்த கிண்டல் செய்வது என்பது பழக்கம். இதனாலேயே இந்த மாதிரி மக்கள் ஏதாவது ஒரு குறையில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்பவும் ஒரு மனதுக்குள் கவலைப்பட்டு கொண்டு எந்த ஒரு விஷயத்திலும் தன்னை முன்னிலைப்படுத்தி காட்டுக்கொள்ள விரும்ப மாட்டார்கள். கொஞ்சம் பின்னாடி நிற்பார்கள், ஆனால் அவர்கள் சாதித்து கொண்டுதான் இருப்பார்கள் ஏதாவது ஒன்று. அப்படி இந்த பொண்ணு அந்த மாதிரி தன்னோட உடல் பருமன் அதிகமா இருக்கிறதுனால அவ எதுவுமே, முக்கியமா சொல்ல போனா ஒரு பள்ளி அப்படின்னு இருந்தால் அந்த பள்ளியில் படிப்புக்கு அப்பாற்பட்டு சில விளையாட்டு போட்டிகள், நடன போட்டிகள், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும், கலை நிகழ்ச்சிகளும். அதிலும் பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? மேடை ஏறி அனைவரும் பார்க்க தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும். அந்த மாதிரியான விஷயங்களில் எல்லாம் இந்த பெண்ணால் பங்கேற்க முடியவில்லை. ஏன் அப்படி என்றால், நம்மளே கேலி செய்து விடுவார்களோ என்கிற அச்சம் அவளிடத்தில் இருந்து அந்த கான்பிடென்ட்டை, தன்னம்பிக்கையை அவளுக்கு போக்கி விடுகிறது. அந்த கான்பிடென்ட்டே அவளுக்கு இல்லாம போச்சு. எப்படியும் நம்ம மேடை ஏறினால் நம்மளே கேலிதான் செய்வார்கள். ஏனென்றால் அந்த பருமன் உடல்வாகு உடம்பு, நம்ம உடம்புக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது இல்லையா, அதுவே தெரியாத அளவுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஸ்ட்ரக்சர். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த ஒபிசிட்டி விட்டால் கனமாக இருக்கும் உடல் அமைப்பு மாறிவிடும். அழகு சற்று அழகு இல்லை என்று கூறிவிட முடியாது, ஆரோக்கியமானால் போகிவிடும். அழகு இருக்கும். என்ன அப்படி என்று சொன்னால், இந்த பெண்ணை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் ஆரம்பத்தில் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது அழகான பெண் என்றுதான் அவளை கூறினேன். இப்பொழுது நான் அவளுக்கு ஒபிசிட்டி என்ற நோய் பாதிப்பு இருக்கிறது என்று கூறுகிறேன். அந்த ஒபிசிட்டியால் அவர் கொஞ்சம் மன கஷ்டம் படுகிறாள் என்று. ஒபிசிட்டி இருக்கும் பொழுது உடல் நல்லா குண்டா இருக்காங்க, அப்படி எப்படி அழகு அப்படின்னு நீங்க சொல்றீங்க? அப்படின்னா அழகுதாங்க, இறைவன் படைப்பில் நாம் அனைவரும் அழகுதான். அந்த பெண்ணுக்கு வசீகரிக்கக்கூடிய அழகிய கண்கள், நீண்ட கூந்தல், நல்ல நிறம், முகம். பார்த்தீங்கன்னா சில பேருக்கு உடல் ரொம்ப பருமனா இருந்தாலும் முகம் லட்சணமா இருக்கும், ரொம்ப அளவுக்கு அதிகமா குண்டா இருக்காரு. அந்த மாதிரி ஒரு அமைப்புல தான் அந்த பெண் இருக்கிறாள். இது மட்டும்தானா? இப்படி வெளிப்படையாக நம்ம தோற்றத்தில் இருப்பது மட்டும்தான் அழகுதானா? இல்லை. நம் பேச்சில் அழகு இருக்கிறது, நாம் நடந்து கொள்ளும் விதத்தில், மற்றவர்களிடத்தில் பழகும் விதத்தில். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், மற்றவர்கள் இடத்தில் நாம் பழகும் விதத்தில் அழகு இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயத்துல அழகு இருக்குது இல்லையா? நாம் பேசும் விதம், பழகும் விதம், எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு அழகு இருக்குது. அந்த மாதிரி ஒரு அழகான பெண், முகலட்சணம் கண்டிப்பா அவளுக்கு இருக்கு. சிரிப்பு, எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும் அந்த சிரிப்பு ஒரு தனி அழகு. இறைவனின் படைப்பு அத்தனையும் அழகு. குறை சொன்னால் நீங்க யாரை குறை சொல்றீங்க? படைத்தவனை குறை சொல்றீங்களா? ஆனால் இறைவன் கொடுத்த அழகை பாதுகாத்து வைத்திருப்பதில் மிகவும் நல்ல விஷயம் இல்லையா? இங்கு சற்று பருமன் அதிகமாகி விட்டது, ஒபிசிட்டி நோய், அதனால் பாதிப்படைஞ்ச. அதனால் அவளுக்கு மனதில் பல வருத்தம். காரணம் என்னவென்றால், பல பேர் இதை நேரடியாக இல்லை என்றாலும் சாடை மாடையாக கிண்டல் அடிக்கிறார்கள். அவள் மனம் நோகுது என்பதை தெரிந்தோ தெரியாமலோ செய்து விடுகிறார்கள். அவ்வாறு கிண்டல் அடித்து பேசி விடுகிறார்கள். அதனால் அந்த பொண்ணு சில விஷயத்துல பின்தங்கி இருக்கிறாள். ஆனால் அந்த மாணவி படிப்பில் எப்பேற்பட்டவள் தெரியுமா? எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும், ஆங்கிலமாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், கணிதமாக இருக்கட்டும், அறிவியலாக இருக்கட்டும்,
கணினி சம்பந்தப்பட்ட படிப்பாக இருக்கட்டும், சமூக அறிவியலாக இருக்கட்டும், என்ன விதமான பாடத்திட்டம் இருந்தாலும் பெரும்பாலும் 90க்கு மேல் மார்க் எடுக்கக்கூடிய புத்திசாலியான பெண். நல்லா பெரும்பாலான சப்ஜெக்ட்ல அந்த பொண்ணு என்ன செய்யறா, முதல் மார்க் எடுக்கிறா. அப்படி ஒரு பெண் அவள். அப்போ ஒரு நாள் அவள் வாழ்க்கையில என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு சம்பவம் நடக்குது. எப்பொழுதும் போல் அந்த பெண் பள்ளிக்கு செல்கிறாள். வகுப்பறையில் அமர்ந்து கொண்டு இருக்கிறாள். வெளியிலிருந்து ஒரு ஆசிரியை உள்ளே வராங்க. வந்தவங்க என்ன செய்யறாங்க, எல்லார்கிட்டையும் இன்று நான் விடைத்தாளை திருத்தி விட்டேன், அதனை கொண்டு வந்து உள்ளேன், இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் அதை கொடுக்க போகிறேன் என்று ஒன்னா எடுத்து என்ன செய்யறாங்க, பிள்ளைங்களோட பெயரை வாசித்து ஒவ்வொன்னா கொடுக்கறாங்க. அந்த பிள்ளைங்க வாங்கிக்கிட்டே போகுது. அப்ப இந்த பெண்ணின் பெயர் வாசிக்கப்படும் பொழுது இவள் போகிறாள். அவள் இடத்தில் அவளது விடைத்தாள் கொடுக்கப்படுகிறது. அப்போ ஆசிரியை சொல்றாங்க, எல்லாரும் கைத்தட்டுங்க, இந்த தடவையும் கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த தடவையும் இந்த பெண் தான் முதலிடம், இவள் தான் முதலிடம் வாங்கி இருக்கிறாள். அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம், ஒவ்வொரு தடவையும் இவள் தான் முதல் வகுப்பில் வருகிறாள், அதாவது முதல் மார்க் எடுக்கிறாள், அதிக மதிப்பெண் எடுக்கிறாள் ஒவ்வொரு தடவையும். அதனால்தான் இந்த தடவையும் என்று அந்த ஆசிரியர் சொல்றாங்க, அந்த ஆசிரியை. அப்போ சொல்லும் போது எப்படி சொல்றாங்க அப்படின்னாக்கா, இந்த தடவையும் இவள் தான் அதிகமான மதிப்பெண், ஒவ்வொரு தடவையும் இவளிடத்தில் தான் அதிகமான மதிப்பெண்களை நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த வகுப்பறையில சில பிள்ளைங்க இருப்பாங்க, துடுக்குன்னு பேசிடுவாங்க. அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியுதா தெரியலையா, பெரும்பாலும் தெரியாதுன்னு தான் நம்ம சொல்லணும், சின்ன பிள்ளைங்க இல்லையா. துடுக்குண்டு, அதாவது அந்த இடத்துல ஒரு கிண்டல் நக்கல் அப்படியெல்லாம் வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிடுறா. அவங்களோட எண்ணம் என்ன, எல்லாரும் சிரிக்கணும், அவ்வளவுதான். ஆனா அதனுடைய விளைவை பத்தி அந்த பெண்ணுக்கு தெரியவில்லை. அவ டக்குன்னு என்ன சொல்கிறாள், இந்த ஆசிரியை சொல்றதுக்கு, ஆமா அதிக மதிப்பெண் ஒவ்வொரு தடவையும் இந்த பெண் தான் எடுக்கிறாள் என்று அந்த ஆசிரியை கூறியதற்கு இவர் தடுக்கண்டு என்ன சொல்கிறாள் என்றால், ஒவ்வொரு தடவையும் இவள் தான் அதிக மதிப்பெண் எடுக்கிறாள், அதிகமாக கைகளை நன்றாக அகல விரித்து அதிகமாக மதிப்பெண் எடுக்கிறாள், அவளை போலவே அதிகமாக மதிப்பெண் எடுக்கிறாள் என்று சொல்லிவிட்டாள். அவ்வளவுதான். வகுப்பறையில் அனைவரும் சிரித்து விட்டனர், ஒரு சில மாணவிகளை தவிர்த்து. பெரும்பாலான மாணவிகள் சிரித்து விட்டனர். அது கடுமையாக அந்த பெண்ணை பாதித்து விட்டது. ஆசிரியைக்கு கடும் கோபம், கடுமையான கோபம் வந்து விட்டது. இங்கீதம் தெரியாதவளா நீ, இதைதான் கேட்டார்கள் அந்த ஆசிரியர். இங்கீதம் தெரியாதவளா நீ எல்கேஜி யூகேஜி 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் அந்த மாதிரி படிக்கக்கூடிய ஒரு மாணவியா நீ ஒரு 10ஆம் வகுப்பு மாணவி. எது விளையாட்டு, எல்லாத்தையும் விளையாட்டாக நீங்க பேசிட்டு போயிடுவீங்க, அதனால் பல பேருடைய மனசு பாதிக்கும். இந்த அறிவு உனக்கு இல்லையா? நீ எழுந்து விடு, என் வகுப்புக்கு வெளியில் போய் நின்று விடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 கிளாஸ் நீ வரவே கூடாது, அட்டன் பண்ணவே கிடையாது, உனக்கு அனுமதி கிடையாது. 2 வகுப்புகள் நீ வெளியில் தான் நிக்க வேண்டும், நீ இவ்வாறு பேசியதற்காக அப்படின்ட்டு. ஏன்னா அவ கிண்டல் பண்ணிட்டா, அந்த சைஸை அப்படி காமிச்சிட்டா, அந்த மாதிரி பேசிட்டா. பெரிய மதிப்பெண்றதுக்கு அவளை மாதிரியே பெருசா அப்படின்னு அந்த ஒபிசிட்டியை அந்த பெண்ணை பாதிக்கும் அளவுக்கு, மனது வேதனை கொள்ளும் அளவுக்கு இந்த பெண் தப்புன்னு பேசிட்டா. விளையாட்டா இப்படிதான் பல பேர் பல விஷயத்த இன்னொருத்தவங்களோட குறைய அப்படியே சிரிக்கிற மாதிரி நைஸ், அதாவது நேருக்கு நேர் சொல்லாமல் சிரிக்கிற மாதிரி. ஏன் புத்தி இல்லையா அனைவருக்கும்? புரிந்து கொள்வோம் இல்லையா, நம்மளதான் சொல்றாங்க அப்படின்னு யாராக இருந்தாலும் புரிந்து கொள்வோம். இந்த சாடை மாடை பேச்சுகள் அனைவருக்கும் புரியும் மக்களே. யாருக்கு புரியாது? இங்க யாரும் முட்டாள் இல்லை இல்லையா? அப்போ அவ பேசுறதோட தவற உணர்ந்த அந்த ஆசிரியை அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு. அவ கத்துறா, எக்ஸ்கியூஸ் கேட்கிறா, அதாவது என்னை மன்னித்து விடுங்கள் அப்படி என்று. உனக்கு மன்னிப்பே கிடையாது, எந்த எக்ஸ்கியூஸும் உனக்கு கிடையாது, 2 நாட்கள் வெளியில் நீ நின்றே ஆக வேண்டும், என் வகுப்பில் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க அந்த ஆசிரியர். என்ன சொல்றாங்க, மாணவிகளே 70% மேல் யாரெல்லாம் மதிப்பெண்கள் எடுத்து இருக்கிறீர்களோ அவர்களின் பெயர்கள் ஒன்று ஒன்றாக வாசிக்கப்படும். வரிசையாக நீங்கள் எல்லாம் உங்களுடைய தேர்வுக்கு எவ்வாறு தயாராகிறீர்கள் என்பதை எனக்கு பக்கத்தில், அதாவது உங்களது தோழிகளுக்கு முன் நின்று தைரியமாக ஒரு 5 நிமிடம் பேசிவிட்டு போங்கள். இது அந்த 70% கம்மியாக மார்க் எடுத்திருக்கிறார்கள் இல்லையா மாணவிகள், அவர்கள் உங்களை உற்று நோக்கி கவனிக்கும் பொழுது நீங்கள் படிக்கும் முறை ஏதாவது அவர்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சால் அதை அவர்கள்
செய்து பார்ப்பார்கள். ஒருவேளை அவர்களும் 70% மேல் மார்க்குகள் எடுப்பதற்கு அது உறுதுணையாக இருக்கும். இது அவர்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும். இல்லை என்றாலும் கூட அடுத்த தடவை நாமும் முன்னாடி நின்று பேச வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டு அவர்கள் 70% தொட்டு விடுவார்கள். அதனால் வந்து பேசிவிட்டு போங்கள். ஒவ்வொருவராக 70% மேல் மார்க் எடுக்கப்பட்ட மாணவிகள் ஒவ்வொருவரின் பெயரும் வாசிக்கப்படுது. இந்த மாணவியின் பெயரும் வாசிக்கப்படுது. இவளும் வருகிறாள், 5 நிமிடம் பேசிவிட்டு செல்கிறார். அதில் ஒன்று வித்தியாசத்தை இந்த ஆசிரியை கண்டுபிடித்து விட்டார். மற்ற மாணவிகள் கண்டுபிடித்து விட்டாரோ இல்லையோ, இந்த மாணவியிடத்தில் உள்ள ஒரு வித்தியாசத்தை இந்த ஆசிரியை கண்டுபிடித்து விட்டார். என்ன அப்படி என்றால், பெரும்பாலான நேரங்களை இவள் படிப்புக்கு மட்டுமே செலவழித்து கொண்டு வந்திருக்கிறாள். பெரும்பாலான நேரம், அவ்வளவு ஒரு ஹார்ட் ஒர்க். பெரும்பாலான மற்ற அனைவரையும் விட இன்று முதல் மார்க். இவ எவ்வளவு மார்க்னா 95க்கு மேல், 96, ஒரு 3-4 மார்க்குகள் தான் அவள் வந்து 100க்கு கம்மி. அந்த அளவுக்கு அவள் படிப்புக்கு அதை மனப்பாடம் செய்து கொள்வதற்கு, அவள் புரிந்து கொள்வதற்கு உழைப்பை போட்டு இருக்கிறாள். அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய பெண் இவள் அப்படி என்று அவர்கள் தெரிந்து கொள்கிறார். அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஆசிரியர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு, அவங்க வெளியில போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த பெண் வந்து அவங்க கிளாஸ் ஓவர் ஆயிடுச்சு, அவள் உள்ளே வந்துடுறான். உள்ளே வந்ததுக்கு அப்புறம் அவள் என்ன பண்றா, அவளுக்கு நெருக்கமான யாரை பற்றி சொல்கிறேன் என்று புரிகிறதா? பனிஷ்மெண்ட் யாருக்கு கிடைத்ததோ அந்த மாணவியை பற்றி கூறுகிறேன். அவர் உள்ளே வந்த பின்பு அவளுக்கு நெருக்கமான சில தோழிகளிடத்தில், நான் சொன்னதுல என்ன தப்பு? அதிகமான மார்க்கு, கொஞ்சம் அவளும் அதிகமா இருக்கா சைஸ்ல, இவ குண்டா தானே இருக்கா, என்ன தப்பு நான் சொன்னதுல? அவளை மாதிரியா அதிகமா மார்க் எடுத்துட்டா, நான் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அவ பேசுறா. அதை அந்த வகுப்பை விட்டு முழுவதுமாக வெளியில் செல்லாத ஜன்னல் ஓரம் நின்று கொண்டு இருந்த அந்த ஆசிரியையின் காதில் விழுந்து விட்டது. அவர் அமைதியாக சென்று விட்டார். 2 நாட்கள் கழிந்து விட்டன. 2 நாட்களும் அந்த ஆசிரியை இந்த தவறு செய்த மாணவிக்கு வகுப்பறைக்குள் அவருடைய அந்த வகுப்பில் உள்ளே நுழைவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. அந்த பெண்ணுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. எவ்வளவு எக்ஸ்கியூஸ் கேட்டும் உடல. அதன் பின் 3வது நாள் அவள் வந்து உட்கார்ந்துக்கிறா. 2 நாள் தானே சொன்னாங்கன்னு வந்து உட்கார்ந்துருக்கிறா. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, அந்த பெண்ணுக்கும் சரி, அந்த வகுப்பில் இருக்கிற மற்ற பெண்களுக்கும் சரி, இந்த ஆசிரியை மற்றும் சில ஆசிரியர்கள் சேர்ந்து நன்றாக புத்தியில் உரைக்கும்படி, எது நல்லது எது கெட்டது, எப்படி மனிதர்களிடத்தில் பழக வேண்டும், எதெல்லாம் விளையாட்டுக்கு செய்வது, எதெல்லாம் விளையாட்டு என்று நினைத்து கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்று ஒன்றையும் சுட்டிக்காட்டி ஒரு பெரிய கவுன்சிலிங்கே நடத்தப்பட்டு விட்டது. செய்த தவறை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நீங்கள் விளையாட்டாக செய்யக்கூடிய, நீங்கள் விளையாட்டாக பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு சில பேருக்கு, இன்னும் சொல்ல போனால் பல பேருக்கு மனதளவில் பெரிய பாதிப்பையும் கவலையையும் ஏற்படுத்தும் என்பதை நன்றாக ஆணி அடித்தாற்போல் அவர்கள் மனசில் புரியும்படியாக அழகாக கூறிவிட்டனர் ஆசிரியர்கள். அந்த கவுன்சிலிங் செஷன் முடிஞ்சிச்சு. எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல மனமாற்றம். வருந்தினார்கள். இவ்வளவு காலம் அந்த பெண்ணை கிண்டல் அடித்தவர்கள் வருந்தினார்கள். இன்னொன்றையும் உணர்ந்தார்கள், அவள் அளவுக்கு நம்மிடத்தில் மார்க் எடுக்கக்கூடிய அந்த வல்லமை இல்லையே, திறமை இல்லையே. அவள் சாதித்து கொண்டுதானே இருக்கிறாள். அவள் இடத்தில் ஒரே ஒரு குறை இந்த ஒபிசிட்டி தானே. அதே மாதிரி நம்மளிடத்திலையும் வெளியே தெரியாத சில குறைகள் இருக்கும். ஒவ்வொரு மனிதரிடத்திலும் பல நல்ல விஷயங்கள் இருக்கும், ஒரு சில குறைகள் இருக்கும். சில பேருடைய குறைகள் வெளியில் தெரியும், சில மக்களுடைய குறைகள் வெளியில் தெரியாது. வாய்ப்புகள் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு ஒரு மனுஷனோட குறையை பேசி குத்தி காமிப்பது, இல்லை என்றால் சாடையாக பேசுவது, இது எவ்வளவு பெரிய மன பாதிப்புகளை ஏற்படுத்தும் தெரியுமா? இது எல்லாம் புரிந்து வாழ வேண்டும். இங்கீதம் என்கிற ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா? அதாவது சமயம் அறிந்து பேச வேண்டும் ஒன்று. இன்னொன்று, மற்றவர்களின் மனது பாதிக்கும்படி பேசிடாதீர்கள். அப்படி பாதிக்கப்பட அளவுக்கு பேச விடுறதுனால் உங்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படி கிடைக்கிறது? அப்படியெல்லாம் ஒரு சந்தோஷமும் கிடைக்காது. ஒரு செகண்ட் சிரிக்கிறதுல என்ன வர்றது? இது தவறு. ஆக கவுன்சிலிங் கொடுத்து இந்த மாணவிகளுக்கு புரிய வைத்து விட்டனர். மாணவிகள் செய்தது தவறு என்ற அந்த மாணவியும் சரி, அவளுக்கு சப்போர்ட் செய்த மாணவிகளும் சரி உணர்ந்து கொண்டனர்.
அவளிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அவர்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டனர். நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. ஒவ்வொரு மனிதர் இடத்திலும் இருக்கக்கூடிய குறையை நம்ம கவனிக்கிறதை விட அவர்களிடத்தில் உள்ள நல்ல விஷயங்களை கவனித்து அதை ஊக்குவித்தால் சந்தோஷம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். அப்போ அதுவும் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த பெண் என்ன செய்யறா, சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள். இந்த ஒபிசிட்டி வந்த பெண் என்ன செய்கிறாள், வகுப்பறையில் லஞ்ச் பிரேக் மதிய உணவு வேளையில் தனது தோழிகளுடன் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாள். அப்போ இந்த பெண் திடுக்காக பேசினாள் அல்லவா. அவள் போறா. அவ போயிட்டு அவ என்ன சொல்ற கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்ன சொல்லியிருப்பா. இவ போய் அவ அருகில் உட்கார்ந்து என்ன சொன்னா தெரியுமா, ஏய் சாரிடி, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன், இந்த அளவுக்கு மனசை உனக்கு அது பாதிக்கும் அப்படின்லாம் நான் எனக்கு தெரியாது, யாருமே சொல்லலை. இப்போ டீச்சர்ஸ் எல்லாம் கவுன்சிலிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது, இந்த மாதிரி விளையாட்டுத்தனமா நான் எவ்வளவோ பேசியிருக்கேன், நாங்கள் எத்தனையோ பேர் உன்னை உடம்ப வச்சு கிண்டல் பண்ணியிருக்கோம், சாரிடி. அப்புறம் கூட நிறைய பேர் சாரிடி, நாங்கள் எல்லாம் விளையாட்டுக்கு தான் பண்ணோம், உன்னை காயப்படுத்தணுங்கிற அந்த இன்டென்ஷன் அந்த நோக்கமெல்லாம் எங்களுக்கு கிடையாது, சும்மா இது ஏதோ பண்ணிட்டோம் எங்களே தெரியாமல், ஆனால் உனக்கு அது கண்டிப்பாக பாதிச்சிருக்குல்ல, சாரி ஒன்று நினச்சிக்காது, அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. அவ்வளவுதாங்க, சின்ன பிள்ளைங்க. உடனே அவ சிரிச்சிட்டா, அவ்வளோதான். அந்த அட்மாஸ்பியர் எப்படி ஆயிடுச்சு, அந்த இருக்கக்கூடிய இடமே அந்த சரௌண்டிங்ஸே எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு மகிழ்ச்சி வெள்ளம். எல்லாரும் சிரிச்சுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, உணவுகளை பரிமாறிக்கொள்கிறார்கள். பழையபடி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருச்சு. அவ்வளோதான், பிள்ளைகளுக்குள்ளார அது முடிஞ்சு போச்சு. அன்று எல்லோரும் வீட்டுக்கு திரும்பி விட்டனர். ஆனால் இவளுக்கு அந்த பாதிப்பு போகவே இல்லை, சுத்தமாக போகலை. இந்த குழந்தைக்கு அந்த பாதிப்பு, நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே, ஒவ்வொரு வாட்டியும் நம்மளை அந்த பாடி ஷேமிங், உடம்ப வச்சு பருமனை வச்சு நம்மளை கிண்டல் அடிக்கிறாங்களே, நம்ம இவ்வளோ சாதிக்கிறோம், நம்பர் 1 இருக்கோம் கிளாஸ்லேயே, கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ங்க அவ. அப்போ முதல் கிளாஸுக்கு லீடர், அப்போ எல்லாத்திலையும் முதல்ல வரா. அதை யாரும் பார்ப்பதில்லை. என் உடல் பருமனை தானே எல்லாரும் குறை சொல்றாங்க, அந்த மனசுல இருந்துகிட்டே இருக்கு. அவ என்ன பண்றா, அப்ப அந்த டீச்சர் என்ன பண்றாங்க, அன்றைய தினத்தில் இருந்து என்னவோ அவங்க மனசுக்குள்ளார இந்த பெண்ணை கவனிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் ஒன்று அந்த ஆசிரியைக்கு தோன்றிவிட்டது. அப்புறம் என்ன செய்யறாங்க, அவளை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நேரத்தையும் அவ செய்யக்கூடிய தவறை முதல்ல கவனிக்கிறாங்க. அவ என்ன பண்றா அப்படின்னாக்கா, பெரும்பாலும் வந்து அந்த பிரேக்ல வந்து அந்த கேன்டீனுக்கு போய் நிறைய சாப்பிட்றான், நிறைய ஜங்க் ஃபுட்ஸை பேக்கெட்டாக வாங்கி சாப்பிட்றா. பெரும்பாலும் அவ என்ன பண்றா, தனிமையில் உட்கார்ந்து இருக்கிறா, தனிமையில் உட்கார்ந்து புத்தக படிச்சு கொண்டே இருக்கிறாள். அதிகம் நடந்து போவது, விளையாடுவது அதெல்லாம் எதுவும் செய்வது இல்லை. அந்த மாதிரி அவள் தனிமையில் இருக்கிறதுனால என்னமோ அவளுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்று புத்தகத்தை எடுத்து படித்து கொண்டே இருக்கிறாள். இது மார்க்குகள் அதிகமாக வரத்துக்கு ஒரு காரணம். அப்போ இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றாங்க. அதாவது ஒரு ஈவெண்ட், ஒரு நிகழ்ச்சி, அதாவது சுதந்திர தினம், குடியரசு தினம், இல்லை ஏதாவது இந்த டீச்சர்ஸ் தினம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள்ல வந்து ஸ்கூல்ல வந்து பெருசா ஒரு விழா கொண்டாடுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி ஒன்று வரப்போகுது. அதுக்காக என்ன நிறைய காம்படிஷன்ஸ் வச்சு அதுக்கான பரிசுகள் அன்றைய விழாவில் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் மூலியமா கொடுக்க போறாங்க. இது எல்லா பள்ளியிலையும் நடக்கிறது தானே. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. இந்த ஓவிய போட்டி, அதுக்கப்புறம் நாடகம், அப்புறம் இந்த கல்ச்சுரல்ஸில் டான்ஸு, இந்த கல்ச்சுரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, டான்ஸ் ஆடக்கூடியது, அப்புறம் பாட்டு பாடக்கூடியது, இந்த மாதிரி கட்டுரை போட்டி, கவிதை போட்டி என்று நிறைய ஸ்போர்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸ்போர்ட்ஸில் வந்து இந்த ரன்னிங் ரேஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அப்போ இருக்கும்போது கம்பல்சரி ஒவ்வொரு மாணவியும் கட்டாயமாக ஏதேனும் 2இல் கலந்து கொள்ள வேண்டும். யாருமே கலந்துக்காம இருக்கக்கூடாது. கம்பல்சரி 2க்கு மேற்பட்டும் கலந்து கொள்ளலாம், கண்டிப்பாக 2இல் கலந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த பொண்ணுக்கு என்ன பண்றாங்க, முதலில் அந்த வகுப்பில் அந்த பொறுப்புக்கு ஒரு பெண் நியமிக்கப்படுகிறாள். அவள் வந்து நேம் லிஸ்ட் எடுக்கிறாள். ஃபர்ஸ்ட் கல்ச்சுரல்ஸ், அதாவது நடனத்துக்கு யாரெல்லாம் பேர் கொடுக்குறீங்கன்றது அப்படியே கண் அப்படியே பிரைட்டா ஆயிடுச்சு. அவளுக்கு நன்றாக நடனம் ஆட தெரியும் போல, அதில் அவளுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குதுங்கிறது அந்த கண்ணோட மலர்ச்சியிலேயே தெரியுது. அதை வந்து ஆசிரியை கவனிக்கிறாங்க. அப்போ அப்படி பார்த்துட்டு தலையை குனிஞ்சிட்டு அமைதியா இருக்கா. டீச்சர் வந்து அதை நோட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸுங்கும் போதும் கண் அப்படியே பிரைட்டா ஆகுது, மலர்ந்து பார்க்குறா. ஓட்டப்பந்தயம் இதெல்லாம் வந்து அவளுக்கு ஆசையா இருக்கு போல. அவள் அதுக்கு ஸ்போர்ட்ஸுக்காக எழுந்து விட்டாள்.
அந்த பெஞ்சை விட்டு எழுந்து விட்டு கிட்ட போயிட்டு திரும்பி வந்து உட்காந்துட்டாங்க, பேர் கொடுக்கவில்லை. அதையும் ஆசிரியை பார்த்து கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் என்ன ஆனிச்சு, இன்னும் நிறைய போட்டிகள். இதில் இந்த பெண்ணு என்ன பண்ணா தெரியுமா, சும்மா அந்த கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, கவிதை போட்டி, இதுக்கெல்லாம் பேர் கொடுத்துட்டு வந்து, அதுக்கெல்லாம் பேர் கொடுக்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவள்கிட்ட பார்க்க முடியல. ஏதாவது சேர்ந்தாக வேண்டுமே என்று பேரை கொடுத்து விட்டு வந்து அமர்ந்து விடுகிறாள். அதன் பின் ரிஹர்சல் என்று நடக்கிறது மறுமறு நாட்கள். அப்பொழுது பிள்ளைகளை எல்லாம் அழைத்து செல்கிறார்கள். அப்போ இந்த டான்ஸுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஆசிரியை யாருன்னா இந்த நம்ம ஆசிரியை தான், இந்த பெண் மீது அக்கறை செலுத்தின அந்த ஆசிரியை தான். அவங்க டான்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கும்போது இவ வந்து அந்த ரூமுடைய கதவில் நின்று பார்த்து கொண்டு இருக்கிறார். பெண்கள் எல்லாம் அந்த ஸ்டெப்ஸ் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அவளோட கைகள், கால்கள், தோள்கள், தலைகள் என்று ஆடுகிறது. அதை கவனித்த அந்த ஆசிரியை வெளியில் வந்து, என்னம்மா நீ கொடுக்குற மூமெண்ட் எல்லாம் பார்த்தா உனக்கு நன்றாக நடனம் ஆட வரும் போல் தெரிகிறதே, உனக்கு நடனம் ஆட பிடிக்குமோ என்று கேட்கிறார்கள். தெரியும் மேம் அப்படின்னு. அப்போ எதுக்கு நீ பேர் கொடுக்கல, நீ பேர் கொடுத்துருக்கணுமே முதல் ஆளா அப்படின்னும் போது அவள் தலையை சற்று குனிந்து விட்டால். பதில் ஏதும் வரவில்லை, ஆசிரியையும் எதுவும் கேட்கவில்லை. அவங்க புரிந்துகிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவளை கீழே நல்லா வாட்ச் பண்ணுறாங்க. அவன் அடுத்தது எங்கே போகிறாள் என்றால் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடக்குது, அங்கே ப்ராக்டிஸ் நடக்குது. யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ நேம் எடுத்துக்கிட்டே வராங்க ப்ரைஸ் பின்னாடி ஒரு நாள் கொடுக்கறதுக்காக. அப்போ அந்த ஓட்டப்பந்தயம் ஓடும் பொழுது இவளுக்குள்ளாரே ஒரு ஆர்வம், எல்லாமே அந்த ஆட்டிடியூட்ல தெரியுது. அவளுடைய உடல் பாவனைகள், கண்கள் மலர்ச்சி, அதுல வந்து அவ சிரிக்கக்கூடிய சிரிப்பு, இதுலயே அவளுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் தெரியுது. அதையும் ரசிக்கிறாள். அதன் பின் என்ன பண்றான்னா மெதுவா வந்துடுறா. ஒரு அனௌன்ஸ்மெண்ட், கட்டுரை போட்டிகளில், கவிதை போட்டிகளில் கலந்து கொண்ட, ஓவிய போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவிகள் ஒரு எண்ணை குறிப்பிட்டு சொல்லி அந்த எண் உள்ள அறைக்கு வரவுண்டு. அப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்தோட பெருசா ஒன்றும் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. அழகா மெதுவா போயிட்டு அவ என்ன பேச போறாளோ அதை முதலில் எழுதி கொடுத்து விட்டு வரணும். அதை கரெக்ட் செய்து சரியாக இருந்தா பேச சொல்லுவாங்க. ஸோ அந்த வேலையை முடித்து விட்டு சர்வசாதாரணமாக அவள் வந்து விட்டாள். வந்து உட்காந்துட்டு இருக்கா கிரவுண்ட்ல, அந்த ஸ்போர்ட்ஸையே பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த ஆசிரியை வராங்க. வந்தவங்க இவளிடத்துல கேட்குறாங்க, என்னம்மா நான் கவனிச்சேன், உனக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் இருக்கு, டான்ஸில் ஆர்வம் இருக்கு, ஆனால் நீ பங்கேற்கல, காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவள் இப்போ சாமியே இருக்கா. நான் சொல்லட்டுமா, உனக்கு இருக்கக்கூடிய அந்த உடல் பருமன் பிரச்சனை, ஒபிசிட்டி, அதானே உனக்கு தயக்கத்தை ஏற்படுத்துது. ஒன்று சொல்லட்டுமா, நீ நல்லா அழகா இருக்க அப்படிங்கும்போது அவள் சிரிக்கிறாவ. நான் உன்னை கிண்டல் பண்ணவில்லை, தவறாக நினைத்து கொள்ளாதே. அந்த பெண் செய்ததை போன்று நீ உண்மையில் அழகாக இருக்கிறாய். உன் முகம் அவ்வளவு லட்சணமாக இருக்கிறது, வசீகரிக்கக்கூடிய கண்கள், நீண்ட கூந்தல், நல்ல நிறமாக இருக்கிறாய். உன்னுடைய உடல் அளவுதான் சற்று கூடுதலாகவே இருக்கிறது, சற்று என்பதை விட கொஞ்சம் அதிக கூடுதலாகவே இருக்கிறது. அதற்கு உன் பழக்க வழக்கம்தான் காரணமாக இருக்கும். ஒன்று உடல்வாக என்று இருந்தாலும் இன்னொன்று உன் பழக்க வழக்கத்தை நீ சரி செய்து கொள்ள வேண்டும். இப்போ நீ என்ன பண்ண போற, உனக்குள்ள ஒரு ஆசை இருக்குது இல்லையா, கனவு இருக்குது இல்லையா, இந்த மாதிரி போட்டிகளில் பங்கேற்க வேண்டும், இந்த மாதிரி 4 பேர் பார்க்கும் பொழுது உன் தோழிகள் முன்னிலையில், முக்கியமாக உன்னை கிண்டல் அடித்த இந்த பெண்கள் முன்னிலையில் நீ ஆடி ஜெயித்து காமிக்க வேண்டும் என்கிறது உனது ஆசை இல்லையா? அப்போ அது ஆசையாக மட்டும் இருக்கிறது, கனவாக மட்டும் இருக்கிறது. அதை எப்பொழுது நீ செயல்படுத்த போகிறாய்? உனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, ஒரு கனவு இருக்கிறது என்று சொன்னால் அது பிராக்டிக்கலா அதை பண்ணணும். சிந்தித்து கொண்டே இருந்தால் காலம் போகிவிடும், கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் கனவு கனவாகவே போய்விடும். எப்பொழுது அதை செயல்படுத்த போகிறார் அப்படின்னா அப்பவும் அந்த புள்ள அமைதியா, 10ஆம் கிளாஸ் படிக்கிற புள்ள தானேங்க, என்ன ரொம்பலாம் பேச போகுது டீச்சர் கிட்ட, அவங்க 1000 கேள்விகள் கேட்பாங்க, தெளிவான பதில் அவ்வளோ சீக்கிரம் அந்த குழந்தைங்க கிட்ட இருந்து வராது. அதற்கு மௌனமாகவே இருக்கிறார். நீ படிப்பில் சாதிக்கிறாய், இதனால் உனக்கு சந்தோஷம், பெருமை, எங்களுக்கும் ஆசிரியை என்கிறதுல சந்தோஷம், உன் பெற்றோர்களுக்கு சந்தோஷம். இதை நீ விடக்கூடாது, நாங்கள் விட மாட்டோம். ஆனால் இதன் கூட உன் உடலையும் நீ கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். நான் கவனித்தவரை பெரும்பாலான நேரம் நீ உட்கார்ந்து கொண்டே இருக்கிறாய். நீ கொஞ்சம் நடையை பழகிவிடு. அதாவது அன்றைக்கு சொன்னால் இல்லையா, அந்த 5 நிமிடம் பேசும் பொழுது இந்த பெண் என்னெல்லாம் பண்ணுவான்னு சொல்லும் பொழுது அந்த ஆசிரியை கவனித்த விஷயம், பெரும்பாலான நேரம் அந்த பெண் உட்கார்ந்து கொண்டே படித்து கொண்டே இருக்கிறாள். அதன் பின் உணவு அருந்துகிறாள். உணவும்
பலவிதமான ஜங்க் ஃபுட்டே இந்த கேன்டீன்லேயே சாப்பிட்றா அப்படிங்கும் போது வீட்டில் எவ்வளோ சாப்பிடுவா, வெளியில் பெற்றோருடன் செல்லும் பொழுது எவ்வளவு சாப்பிடுவாள், இதெல்லாம் ஒரு கணிப்பு தான். அதன் பின் தூங்குகிறாள், அதிக நேரம் தூங்குகிறாள், படிப்பில் மட்டும் சூப்பராக இருக்கிறாள். அப்போ அந்த பெண் வந்து வீட்டில் எந்த வேலைகளும் இழுத்து போட்டு கொண்டு செய்வதும் கிடையாது. செய்யலாம், 10ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு அப்படிங்கும் போது செய்யலாம், பொண்ணாக இருந்தாலும் செய்யலாம், பையனாக இருந்தாலும் செய்யலாம். இப்பொழுதே நம்ம பழக்கப்படுத்திட்டு வர்றது தான் பிற்காலத்தில் உதவியாக இருக்கும். ஏன் வீடு பெருக்குவது, பாத்திரம் கழுவுவது, அந்த காலத்தில் நிறைய இருந்தது. அந்த காலத்தில் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆட்டுக்கள், மாவு ஆட்டுவது, அம்மி அரைப்பது, துணியை கைகளால் துவைப்பது, அப்போ கொஞ்சம் பாடியெல்லாம் கொஞ்சம் நல்லா தாங்க இருந்துச்சு உண்மையா எல்லாருக்குமே. ஆனால் அதெல்லாம் வந்து இன்னைக்கு அன்று சிரமமாக இருந்ததுக்கெல்லாம் வசதிகளாக இன்றைக்கு கண்டுபிடிப்புகளாக வாஷிங் மிஷின், கிரைண்டர் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சு. இல்லை, ரொம்ப ஈஸியாக முடிக்கிறோம் நாங்கள் பெண்கள், ரொம்ப ஈஸியாக முடிக்கிறோம் இல்லையா? பெண்கள் வந்து நம்ம ஈஸியாக, முன்னாடி நம்ம பாட்டிலாம் செய்துக்கிட்டு இருந்த வேலை கஷ்டம் நம்ம படுறது இல்லை. இன்னைக்கு எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு. நம்ம உடலும் நம்ம கண்ட்ரோலில் இல்லாமல் போய்கிட்டே இருக்குது. அதுதான் உண்மை. எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இதுக்கென்று தனி பயிற்சிக்கு போகணும் அவசியம் இல்லை. 5 நாட்கள் மிஷினில் துணி போட்டால் 2 நாட்கள் கைகளால் துவைக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி கொஞ்சம் கீழே பொருட்களை வைத்து நம் மேலே தூக்கலாம். ஏன் குனிஞ்சு நிமிர்ந்து எக்ஸசைஸ் பண்ணணும்? அதற்கு பதிலாக கீழே பொருட்களை வைத்து மேலே எடுக்கலாம், சற்று தாழ்வான பகுதியில். அப்புறம் வந்து கீழே உட்காந்து எந்திரிப்பேன். இன்னைக்கு எல்லாமே சேர் ஈஸி ஆயிடுச்சு இல்லையா? நம்மளுக்கு கீழே உட்கார பழக்கங்கள் போயிடுச்சு. இதெல்லாம் வந்து பருமனுக்கு, உடல் பருமன், ஒபிசிட்டிக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ரீசன். அதே மாதிரி கடையில் இன்னைக்கு வித்தியாசமான சுவை நிறைந்த ஜங்க் ஃபுட்ஸ், உடலுக்கு கெடுதியான சுவை நிறைந்த பொருட்கள் எல்லாமே சாப்பிட்றோம். நானும் சாப்பிடுவேன். இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து லைஃப் ரொம்ப ஈஸியாகவும் ஆயிடுச்சு. அதனால வந்து இந்த ஜங்க் ஃபுட்ஸோட பழக்கங்களும் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதெல்லாம் வந்து ஒபிசிட்டிக்கு ஒரு பெரிய ரீசன். அப்போ குழந்தைங்க வரும்போது சின்ன வயசாக இருக்கும் போது நல்லா கொழுகொலுண்டு இருந்தால், நல்லா சப்பியாக சீக்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஆசையாக நம்ம கொஞ்சுவோம். அதே வளர்ந்து வரும் பொழுது அதே நீடித்து கொண்டு வரணும். வந்துச்சு அப்படின்னாக்கா நீடித்து கொண்டு வரக்கூடாது. அதே நீடித்து கொண்டு வந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து அவர்கள் தோற்றம் வந்து அவ்வளவு சரியாக இருக்காது. முக்கியமாக ஆரோக்கிய சீர்கேடு இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்காது. அதுதானே இங்கே முக்கியம். ஆரோக்கியம் இருக்காது. ஸோ அப்போ வந்து அந்த வெயிட் வந்து கரெக்டான அளவு இருக்கணும், ஓரளவு மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் ஆரோக்கியமும் இருக்கும். இப்போ இதெல்லாம் புத்திமதியாக அவங்க ஆசிரியை சொல்கிறாங்க. உன் அழகுக்காக, உன் விருப்பத்துக்காக இல்லை என்றாலும் உனது எதிர்காலத்தை யோசிச்சுப்பார். நீ ஒரு பெண், குழந்தையை சுமக்க போகிறவள், பெற்றெடுக்க போகிறவள். உனது ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அப்பொழுதுதான் நீ சுமக்க போகும் குழந்தை எதிர்காலத்தில் ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு நல்ல புத்திமதி தான். ஏன் 10ஆம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு சொல்லக்கூடாதா? தாராளமாக சொல்லலாம். தெரியும் பிள்ளைங்களுக்கு பெண் என்பவள் குழந்தையை சுமப்பவள். ஏன் அம்மா 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களோட அம்மா கன்சீவ் ஆகிட்டா அம்மா வயிற்றுக்குள்ள பிள்ளை இருக்கும் தெரியாதா? தெரியும். பெண்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய பாக்கியம் அந்த குழந்தையை முழுவதுமாக உருவாக்குறோம். ஆரோக்கியம் இருக்க வேண்டும் இல்லையா? ஆணுக்கும் ஆரோக்கியம் தேவை, பெண்ணுக்கும் ஆரோக்கியம் தேவை. இந்த ஒபிசிட்டி என்கிற ஒரு பாதிப்பு வந்து விட்டால் உடலிலும் ஆரோக்கியம் கெட்டு போகும். நோய்கள் பல வருவதற்கான பல பாதிப்புகள் உண்டு, பல வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் போயிடும். எதுலேயும் முன்னாடி வந்து நிற்காம இருப்பாங்க, எதையும் இழுத்து போட்டு வேலைகளை செய்ய மாட்டாங்க. அது அவங்களுக்கு உடல் சோர்வை ஏற்படுத்தும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான கெடுதலை கொண்டு வரும். அப்போது அந்த ஒபிசிட்டிங்கிறது பல பாதிப்பை ஏற்படுத்தும். தெளிவாக அந்த ஆசிரியர் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, இங்கே நாளை மாலை என்னை வந்து பார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுது, வீட்டுக்கு போயிடுச்சு, யோசிச்சுட்டே இருக்கு எதுக்கு மேம் வர சொல்லியிருப்பாங்கன்னு. மறுநாள் அவர்கள் சொன்ன நேரத்தில் அந்த டீச்சரை போய் அந்த ஆசிரியரை சந்திக்கும் பொழுது ஆசிரியை வந்து என்ன பண்ணுறாங்க, தன்னோட இரு கைகளையும் மூடி வச்சுக்கிட்டாங்க. மூடி வச்சுட்டு பின்னாடி ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி, இதோ பார், நீ என்ன முடிவெடுக்க போகிற? என் கையில் 2 பேப்பருங்க இருக்குது. நீ என்ன முடிவெடுக்க போகிற? நீ இப்படியே நீ அழகாகத்தான் இருக்கிறாய் என்று ஏற்றுக்கொண்டு எல்லா நிகழ்ச்சிகளையும் நீ பங்கேற்க போகிறாயா? உனது கனவை நோக்கி பயணிக்க போகிறாயா? அல்ல
எனக்கு இந்த உடல் கொஞ்சம் பாதிப்பாகத்தான் இருக்கிறது எனது இலக்கை அடைய. அதனால் நான் விரும்பும் உருவத்திற்கு நான் என்னை மாற்றிக்கொள்ள முயற்சி எடுக்கப் போகிறேன், சாதிப்பேன் என்று நீ முடிவெடுத்து இருக்கிறாய். 2இல் 1 அப்படின்னு சொல்லும் போது இந்த பெண் பலதையும் யோசித்து விட்டு என்ன சொல்கிறாள், நான் அழகாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் இன்னும் நான் அழகும் ஆரோக்கியத்துடன் வர வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ இந்த இந்த பேப்பரை நீ எடுத்துக்கொள் அப்படிங்கிறாங்க. அந்த பேப்பரை பிரித்து பார்த்தா அதில் என்ன எழுதி இருந்தது தெரியுமா? ஹார்ட் ஒர்க், கடுமையான உழைப்பு அப்படின்னு எழுதி இருந்துச்சு. இன்னொரு பேப்பரையும் வாங்குறா. அதை பிரித்து பார்த்தா அக்செப்ட் யூ ஆர் பியூட்டிஃபுல், ஏற்றுக்கொள் நீ அழகாக இருக்கிறாய் என்று இருக்கிறது. அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டா. ஆனாலும் நீ எடுத்தது நல்ல முடிவு, இன்னும் அழகாகவும் ஆரோக்கியமாக இருக்க உன்னை உடலிடையே குறைத்துக்கொள். நீ விரும்பிய ஈவெண்டில் கலந்து கொள்ள உன்னை நீ மாற்றிக்கொள். உன்னை உன்னால் மட்டுமே மாற்ற முடியும். இதுக்கு யாராவது அனுமதி கேட்க வேண்டுமா? தேவையில்லை. நீ விரும்பும் மாற்றத்தை உன் உடலிலோ உன் மனசிலோ ஏற்படுத்தி கொள்ள உன்னால் மட்டுமே முடியும், மற்றவரால் முடியாது. உண்மைதான் மக்களே, நம்மளை மாற்றிக்கொள்ள நம்மால் மட்டும்தான் முடியும். என்னதான் 1000 புத்திமதி நம்ம யாருக்கு சொன்னாலும் சரிதான், அது ஓரளவுக்கு தான் எட்டும். அவர்கள் மன உறுதி, அந்த வைராக்கியம், அதை தான் சொன்ன, அதை மனசுல கொண்டு வர வரைக்கும் மாற மாட்டாங்க. தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தான் எடுக்கக்கூடிய முடிவு தான் என்றைக்குமே ஒரு முயற்சிக்கு வழிவகுக்கும். அந்த கடுமையான முயற்சி மேற்கொள்ளும் பொழுது ஒரு அழகான வெற்றி கிடைக்கும். இறைவன் உதவியை கொண்டு அழகான வெற்றியே கிடைக்கும். நம்மளை நம்மால் மட்டும்தான் மாற்றிக்கொள்ள முடியும், யாராலும் மாற்ற இயலாது. அப்ப என்ன செய்யறாங்க, கூடுதலாக ஒரு பேப்பரை உன்னை கொடுத்து விட்டு, இதோ பார், நான் உன் ஆசிரியை, உன்மேல் கொண்ட அக்கறையின் காரணமாக உனக்கு சில புத்திமதிகளை கூறியிருக்கிறேன். ஆனால் நான் மருத்துவர் அல்ல, நீ நன்றாக அறிவாய். எனது சகோதரி ஒரு மருத்துவர், நீ விருப்பப்பட்டால் இவளை போய் பாருன்னு ஒரு கார்டு ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேப்பரை கொடுத்து, இதில் நான் எழுதியிருக்கிறேன் உன்னை பற்றி சொல்லி, எனது சகோதரி கொடுத்த அட்வைஸை கொண்டு நீ என்னெல்லாம் பண்ணணும்னு எழுதியிருக்கேன், இதை படிச்சு பார், இதை அப்படியே ஃபாலோ பண்ணு, விட்டுறாத. உன் வெற்றி உன் கையில் தான். உன்னை மாற்ற உன்னால் மட்டும்தான் முடியும், யாராலும் முடியாது. நீ மனது வைத்து வைராக்கியத்துடன் செயல்பட்டால் மட்டுமே உன் இலக்கை உன்னால் அடைய முடியும். உன் கோல் என்ன, அது உன் லட்சியம் என்ன, உன்னால் அடைய முடியும். உன் ஆசையை உன்னால் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். நீதான் அதற்கு செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும், பொரிச்சதை அவாய்ட் பண்ணணும், ஆனால் நன்றாக ஆரோக்கியத்துடன் சாப்பிட வேண்டும். ஆரோக்கியமான ஃபுட்டு என்ன, எப்படிலாம் மார்னிங்கில் சாப்பிட்றது, நைட்டில் சாப்பிட்றது, மதியத்தில் சாப்பிட்றது, ஆஃப்டர்நூனில், அந்த மாதிரி காலை உணவு, இரவு உணவு, மதிய உணவு முறை எல்லாமே எதெல்லாம் சேர்த்துக்கொள்ளணும், எதெல்லாம் நீக்கணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் தாயிடம் கொண்டு கொடுக்க சொன்னார்கள். அதே மாதிரி அந்த பிள்ளை கொண்டு போய் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அவர்கள் சொன்னது போல் நடைப்பயிற்சி, வீட்டு வேலைகளை இழுத்து செய்வது, இந்த மாதிரி ஒன்றா ஃபாலோ பண்ணுறா. ஆனால் என்ன தப்பு பண்ணுறா அப்படின்னா, சின்ன பொண்ணு தானே, கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுறா, அப்புறம் விட்டுடுறா, எதனா சாப்பிட்டுடுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நடக்கிறா, கொஞ்ச நாள் விட்டுடுறா. எதையுமே தொடர்ச்சியாக செய்யாததுனால் பெரிய அளவுக்கு அவளுக்கு மாற்றம் தெரியவில்லை. இடை பார்க்கும் கருவியில் ஏறி நிற்கிறாள், கொஞ்சம் கூட குறையல. ஆனால் என்ன ஒரு சந்தோஷம் என்றால், இடை கூடவில்லை, அதையே மெயின்டைன் ஆகுது. கடைசியில் எத்தனை கிலோ இருந்தாலும் அதையே மெயின்டைன் ஆகுது, இடை கூடவில்லை. அப்போ அவளுக்குள்ளார ஒரு கவலை வருது. அவளால் முழுவதுமாக என்ன தவறு செய்கிறாள் என்றால், முழுவதுமாக ஒரு வைராக்கியத்துடன் அவள் செயல்பட்டு இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கும், அவளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கும். அப்போ டீச்சரும் வாட்ச் பண்றாங்க, அவள் அப்படியே தான் இருக்காண்டு. அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை, பேசாம இருந்துட்டாங்க. ஒரு நாள் அவுட்டிங் கூட்டிட்டு போறாங்க, அதாவது எஸ்கர்சன் மாதிரி ஸ்கூல்ல பிள்ளைகளை, மாணவிகளை அழைத்து கொண்டு போய் செல்கிறார்கள். அங்கே ஒரு இடத்த சுத்தி பார்க்கும்போது அங்கே இடை பார்க்கும் கருவி இருக்குது. அதில் எல்லா மாணவிகளும் ஏறி தங்களுடைய இடையை சரிபார்த்து கொண்டு இருக்கும் நேரத்தில் இந்த பெண்ணும் அதில் ஏறுகிறாள். எந்த மாற்றமும் இல்லை, அதையே மெயின்டைன் ஆகுது. ஆசிரியை பார்த்து விட்டு ஒன்றும் கூறவில்லை, எந்த அட்வைஸும் பண்ணல. நீ என்ன ஃபாலோ பண்ணலையா, நீ ஏன் இப்படி இருக்க அப்படி இருக்க, அதெல்லாம் எதுவும் கேட்கல. அழகா சிரிச்சிட்டு ஷோல்டர்ல அப்படி தட்டி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஏன் அப்படி என்றால், அவ்வளவுதான், ஒரு அளவுதான் சொல்ல முடியும். அதன் பின் உனக்கு புத்தி வேண்டும், உன் வைராக்கியம் தான். உனது இலக்கை உன்னால் ஏன் அடைய முடியவில்லை, உன் ஆசையை உன்னால் ஏன்
நிறைவேற்றி கொள்ள முடியவில்லை. அதுக்காக தடையாக இருப்பது என்ன என்பதை அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. ஆனாலும் நீ சோம்பேறித்தனமாக இருந்தால் ஒண்ணுமே செய்ய முடியாது. உன்னை மாற்ற உன்னால் மட்டுமே முடியும். 1000 வாட்டி அதை சொல்லியாச்சு. ஸோ அப்ப நீ மனசு வச்சால்தான் எதுவும் முடியும் அப்படி என்று தட்டி கொடுத்து விட்டு எதுவும் சொல்லாமல் அதை கூட மனசுல நினைச்சு கொண்டு அந்த தட்டினதுக்கு அதாங்க அர்த்தம். நீ மனசு வச்சா தான் எதுவும் முடியும், நாங்கெல்லாம் என்ன சொல்றதோ சொல்லிட்டோம் அப்படின்னு போயிட்டாங்க. உன் கனவு, உன் ஆசை, உன் லட்சியம், பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று போய்விட்டார்கள். அவ்வளவுதான், வேற எந்த புத்திமதியும் இல்லை. அந்த பெண் என்ன செய்யறா, வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவ்வளோ நாள் தொடர்ந்து அவ எதுவும் செய்யலை இல்லையா, பெரிய அளவில் இடைக்குறைப்பு கிடைக்கல இல்லையா. ஆனால் இப்பொழுது ஒரு விஷயம் நடக்க போகிறது. அதுதான் அவர் மன உறுதி, கடுமையான மன உறுதியை கொண்டு வர காரணமாக இருக்க போகிறது. அவளுக்குள் ஒரு வைராக்கியத்தை, அதாவது த ஃபயர் இன்சைட் அஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, த ஃபயர் இன்சைட் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மனசுக்குள்ள ஒரு தீப்பிழம்பா இதை செஞ்சு ஆகணும் நம்பங்கிற ஒரு எண்ணம் வரும். அதான் வைராக்கியம், அதான் அந்த மனசுக்குள்ள இருக்கிற நெருப்பு. அப்படி ஒரு நடக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ வீட்டுக்கு போறா. அவங்க ஃபேமிலியில் உள்ள ஒரு சொந்தக்காரவங்க வந்திருக்காங்க. ரொம்ப காலம் கழிச்சு வெளிநாட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்கள் கழித்து வந்திருக்காங்க. அப்போ இவளை பார்த்த உடனேயே இவளுடைய அம்மா கிட்ட கேட்குறாங்க, என்ன அண்ணி உங்க பொண்ணா இது அப்படின்னு அவர் பேரை சொல்லி, இவ என்ன இப்படி இருக்கா, இவ்வளோ குண்டு ஆயிட்டாளே, சின்னதுல அழகா இருப்பாளே, நீங்க என்ன இப்படி விட்டுட்டீங்க, ஒபிசிட்டி வர விட்டுட்டீங்களே, ஒரு உடல் அமைப்பு இல்லாம போயிடுச்சே, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே, இவ்வளோ வெயிட்டா இருக்காளே, எப்படி நீங்க குறைக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் தெரியுது அண்ணன் ஞாயிற்றுக்கிழமை கூட வேலைக்கு போறேன்னு போயிட்டாங்களே, ஏன் அப்படி ஞாயிற்றுக்கிழமையில கூட வேலைக்கு போறாங்கன்னு இப்பதான் புரியுது. 40 பவுன் போடுற இடத்துல 80 பவுன் போட்டாதான் இவளை கல்யாணம் முடிக்கிற காலத்துல பொண்ணுங்க போட்டோவில் இவளை போட்டோவையும் சேர்த்து வச்சு கொஞ்சம் முன்னாடி 40க்கு 80 கிடைக்குதுன்னு எடுத்து பார்ப்பாங்க. இல்லைடா அழகழகா பொண்ணெல்லாம் நிற்கும் போது இவ குண்டா இருக்கிறாங்க போது ஒரு பக்கம் தள்ளி தானே போட்டோவை வைப்பாங்கன்ட்டு பளிச்சுன்னு பேசிடுறாங்க, மனசு வேதனைப்படும் போது. அப்போ அவளுக்கு அது சட்டென்று அந்த தாயின் முகம் சோர்ந்து விட்டது. ஆனா எந்த பதிலும் பேசல. வீட்டுக்கு விருந்தினரா வந்திருக்காங்க, அவர்களை நல்ல முறையில் நாம கவனித்து அனுப்ப வேண்டும், அதுக்காக உபசரிக்கிறாங்க, பொறுத்து கொள்கிறார்கள். வந்தவர்களுக்கு இங்கிதம் தெரிய வேண்டும். நாம் வந்திருக்கோமா, பிள்ளைய பார்த்தோமா, எல்லாரையும் பார்த்தோமா, பேசினோமா, அன்பளிப்பு ஏதாவது கொடுத்தோமா, நன்றாக சிரித்து கலந்து 5 நிமிடம் பேசமா, கிளம்பணுமா, அப்படி இருக்கணும் அப்படிங்கிற இங்கீதம் வந்தவருக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த பெண் பேசினதிலும் ஒரு நல்லது. அன்றுதான் இவளுக்குள்ள ஒரு வைராக்கியம். அவளுக்கு ரொம்ப வேதனையா போச்சு. ஆனா அந்த பெண் நம்மளை இப்படி பேசிட்டாங்களே, கோபப்படலை. இவங்க போனதுக்கு அப்புறம் அப்பா அம்மாட்ட போய் இவங்க எப்படி என்ன பேசலாம், என் மனசு வேதப்படுற மாதிரி இவங்களுக்கு என்ன நான் எப்படி இருந்தாலும் அப்படின்னு கேட்கல. புத்திசாலி பெண், சிந்தித்தாள், மாற்றி சிந்தித்தாள். இவர்கள் பேசினதிலும் ஒரு உண்மை இருக்கிறது, நான் அப்படித்தானே இருக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு பல நேரங்கள்ல இவ அப்பா கிட்ட கேட்டிருப்பா, ஏன் அப்பா ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்க வேலைக்கு போறீங்க, நம்ம கிட்ட தான் இவ்வளோ வசதிகள் இருக்கே, கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கலாமே, ஏன் நம்ம கடையை போய் ஓப்பன் பண்ணணும், அதுலேயும் ஏன் சம்பாதிக்கணும்னு கேட்கும்போது அப்பா எல்லாம் நல்லதுக்கு தாமா, கொஞ்சம் உழைப்போமே கொஞ்ச காலம்னு சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டு போவார். அவர் மகளுக்காக கூடுதலாக எதுவும் செய்ய வேண்டும் என்கிற காரணத்தால் தான் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட கடைக்கு சென்று வந்து கொண்டிருந்தாள் என்பது இந்த பெண்மணியின் ஒரு கணிப்பு. அது உண்மையா என்பது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அதை இந்த பெண் யோசிக்கிறாள், இந்த மாணவி யோசிக்கிறாள். திரும்ப 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 அதுதான் அவள் காதில் கேட்கிறது. என்ன கேட்கிறது தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை கூட அண்ணன் கடைக்கு செல்வதற்கு இவள் தான் காரணமா என்ற அந்த கேட்ட வார்த்தை அவளுக்கு சற்று காதில் உரைத்து விட்டது. அப்போ நம் பெற்றோரும் நமக்காக ரொம்ப கவலைப்படுறாங்க, நம்ம உடல் பருமன் நம்மளை மட்டும் பாதிக்கல அவர்களையும் பாதிக்குது என்று அன்று புரிந்து கொண்டாள். சற்று கவலையாகத்தானே இருக்கும். ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா, ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், அழகு இரண்டாவது. ஆரோக்கியம் இருந்தால் அழகு வரும், ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆரோக்கியத்தை தான் எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஆரோக்கிய சீர்கேடு இவளுக்கு நிறைய வருது. அந்த உடல் பருமனை இவள் எல்லாத்தையும் இப்போ உணர்ந்து இல்லை, நான் என்னைய ஆசிரியர் சொன்ன மாதிரி நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், இதுக்கு மேலே என்னை யாரும் பேசிக்கிறதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், இந்த பேசுகிற வாயெல்லாம் ஆச்சரியத்தில் துறக்கும் அளவுக்கு நான் என்னை மாற்றிக்கொள்வேன். அன்னைக்கு எடுத்தாங்க ஒரு வைராக்கியத்தை.
அன்னையிலேருந்து தன்னுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொண்டாள். என்னெல்லாம் ஆசிரியை சொன்னார்களோ அந்த அவ்வளவையும் அவ ஃபாலோ பண்ணா. மருத்துவரிடத்திலும் சென்று மருத்துவரின் ஆலோசனையுடன் அழகாக அவள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணா. அதுக்கப்புறம் 10ஆம் வகுப்பு ரிசல்ட் வந்தது. அந்த பள்ளியில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றாள். எல்லாருக்கும் சந்தோஷம். அதன் பின் 11வது வகுப்பு கடைசி இறுதியில் 11வது வகுப்பு, அதாவது இதெல்லாம் 10ஆம் கிளாஸ் ஆரம்பத்தில் சொன்னது எடுத்த ஸ்டெப்பு. 10ஆம் கிளாஸ் முழுக்க அவ அந்த ஸ்டெப்பை எடுத்திருக்கா வைராக்கியத்தோட. தன்னோட இடைக்குறைப்புக்கான அந்த ஸ்டெப்பை 11வது வகுப்பு அதில் முடியும் பொழுது அன்றைக்கு ஒரு ஈவென்ட். அன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் போது தனி ஒரு பெண்ணாக அந்த கல்ச்சுரல்ஸில் கலந்து கொண்டு அழகாக நடனம் ஆடினாள். அனைவரும் பார்க்க கீழே உட்கார்ந்திருக்கிறது எல்லாம் தன் வகுப்பு மாணவிகள், பிற வகுப்பு மற்ற மாணவிகள், மொத்த ஸ்கூல் மாணவிகளும் ஆசிரியைகளும் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் முன்னாடி அவள் விருப்பப்படி அழகாக ஆடிவிட்டு சந்தோஷமாக சென்று விட்டாள். இவள் முன்பு எப்படி ஆடுவாள் தெரியுமா? இந்த பெண்ணுக்கு இயற்கையாகவே இந்த ஆடுவது அவளுக்கு பிடிக்கும். ஆடுவது அவளுக்கு பிடிக்கும். அப்போ அவ என்ன செய்வா, ஒன்ஸ் பார்த்துட்டா அப்படின்னா அதை உடனே ஆடிடுவா. அவ என்ன பண்ணுவா, மொபைலை வச்சுட்டு யாரும் இல்லாதப்போ அறையை பூட்டி கொண்டு தான் ஆடுவதை தான் மட்டும் படம் பிடித்து விட்டு அதுக்கப்புறம் டெலீட் செய்து விடுவாள். ஏனென்றால் அந்த உடலை வைத்து கேலி செய்வார்களாம். அதனால் இன்றைக்கு அழகாக ஆடினால் அழகாகவும் மாறிவிட்டாள். ஆரோக்கியமான ஒரு பெண்மணியாக அவள் எதிர்பார்த்த அந்த உருவத்தை அடைந்து விட்டாள். 2 வருட காலம் கடுமையான முயற்சி. 10ஆம் கிளாஸ் முழுவதுமாக படிப்பையும் விடவில்லை. அவள் அந்த கடுமையான உழைப்பு, ஹார்ட் ஒர்க்னு எழுதுனாங்க இல்லையா, கடுமையான உழைப்பு. நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈஸியாலாம் குறைக்க முடியாது. ஈஸியா ஏறிடும் உடம்பு, குறைக்க முடியாது. அது கடினமா மூச்சு வாங்கும் அளவுக்கு அதிகமாக நிறைய நடக்கணும், நிறைய உடல் உழைப்புகள் செய்யணும், வாயை நல்லாக கட்டி கொள்ள வேண்டும், தேவையானதை சாப்பிடணும், தேவையில்லாததை ஆசைகளை கட்டி கொள்ள வேண்டும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு தான், ஈஸியா இல்லை, கஷ்டப்பட்டு அடைந்து இன்னைக்கு 11ஆம் வகுப்பு இறுதியில் அந்த பெண் தான் நினைத்ததை அவள் சந்தோஷமாக செய்து முடித்துவிட்டு அதில் நடன போட்டியில் முதல் பரிசு வென்று விட்டார். அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட், அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி இருக்கிறா. ஆனா அவ அந்த ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்கல. அந்த ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்கல என்றால் அந்த அளவுக்கு இன்னும் அவளுக்கு அந்த உடல் இடம் கொடுக்கவில்லை, அந்த அளவுக்கு ஆரோக்கியம் வரல. ஆனா நடனம் ஆடிவிட்டாள். ஆனால் அந்த ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணது, அதுக்கான சர்டிபிகேட்டை வாங்கிட்டா அந்த பொண்ணு. அப்போ அந்த பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட்டை வாங்கும் போது எல்லா தோழிகளும் ஆசிரியர்களும் வேகமாக கைத்தட்டுகிறார்கள். முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு வென்ற மாணவிகளுக்கு கூட அவ்வாறு ஒரு கைத்தட்டல் கிடைக்கவில்லை. ஜஸ்ட் கலந்து கொண்ட மாணவிக்கு பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் இவள் வாங்கும் பொழுது இவளுக்கு பெரிய கைத்தட்டல். காரணம், அந்த ஆசிரியை இவள் இவ்வளவு கலந்து கொள்ளவே தயக்கத்துடன் இவ்வளவு பெரிய பருமனாக இருந்த பெண் கடுமையான உடல் உழைப்புக்கு பின் தன்னை குறைத்து கொண்டு ஆரோக்கியமாக ஆக்கி கொண்டு இன்று தைரியமாக ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்டில், நடனத்தில் எல்லாத்தையும் கலந்து கொண்டாள். அதில் ஸ்போர்ட்ஸில் அவள் வெற்றி பெறவில்லை என்றாலும் பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் வாங்கிவிட்டாள். இதுதானங்க வெற்றி, இதுதான் வெற்றி. நடனத்திலும் சாதித்து விட்டாள். இது வெற்றி தானே. இதை தொடர்ந்து இனியும் வெற்றி வரும். ஏனென்றால் அவளுக்கு மன உறுதியோடு செயல்பட்டு எல்லாத்திலையும் எப்படி வெற்றி அடைவது என்பதை கற்றுக்கொண்டு விட்டாள். ஒரு காலத்தில் இந்த ஆசிரியை அந்த பெண்ணிடத்தில் சொல்லி இருப்பார்கள் பேசும் பொழுது, என்றைக்கு தெரியுமா, அன்றைக்கு அந்த பிளே கிரவுண்டில் ஒரு ஏக்கத்துடன் ஸ்போர்ட்ஸில் நம்மால் கலந்து கொள்ள முடியவில்லையே என்ற, நம்மளை செலக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே, செலக்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா, செலக்ட் ஆகணும் முதல்ல. உடல் பருமன் செலக்ட் பண்ண கூட விடாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஓட முடியாது, ஆசை மட்டும் இருந்தால் போகுமா. அப்போ அந்த கனவோடு ஏக்கத்தோடு உட்கார்ந்து இருந்த அந்த பெண்ணுக்கு அவர்கள் சொல்லியிருப்பார்கள், உன்னை மாற்ற உன்னால் தான் முடியும். கதைகளில் தான் உன்னை உடனே மாற்றுவதற்கு, உன் ஆசையை நிறைவேற்றுவதற்கு ஒரு தேவதை வரும். இப்பொழுது எந்த தேவதையும் வராது. உண்மையில் உன்னை மாற்றிக்கொள்ள நீதான் வர வேண்டும், நீதான் முயற்சிகள் எடுக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போவாங்க. இப்போ அந்த புள்ள ஓரளவுக்கு நன்றாக இருக்கிறாள் இல்லையா, பெற்றவங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். அவருடைய முயற்சிக்கு நல்ல வெற்றியே கிடைத்து கொண்டிருக்கிறது. படிப்படியாக நல்லா இருக்கிறாள். ஒபிசிட்டிங்கிறது போய் குறைந்து கொண்டு அவள் இப்பொழுது ஒரு கான்ஃபிடென்ட் அவளுக்குள்ள அவள் ஆசைப்பட்ட உடைகளை எல்லாம் அணிய முடிகிறது. அவள் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாத்துலேயும் பங்கேற்க முடிகிறது. வெற்றி காண்கிறாள் அனைத்துலையும். எல்லாருக்கும் சந்தோஷம். இறுதி நாள் 12ஆம் வகுப்பு
முடித்துவிட்டு அந்த ஆசிரியைக்கு மனதார நன்றி சொல்லிவிட்டு அவள் கிளம்பி விட்டாள். அதற்கப்புறம் ஓரிரு ஆண்டுகள் கிடைத்து இந்த பெண் கல்லூரியில் படித்து கொண்டு இருப்பாள் இல்லையா, அந்த நேரத்தில் இந்த ஆசிரியைக்கு அவருடைய முகவரிக்கு ஒரு பார்சல் ஒன்று வருகிறது, ஒரு கடிதத்துடன் சேர்த்து. அதை அப்படி பிரித்து யார் அனுப்பியிருக்கான்னு பார்க்குறாங்க. அதில் என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? அன்புள்ள ஆசிரியையே, நீங்கள் சொன்னீங்க ஒரு நாள் உன்னை மாற்றுவதற்கு உன் ஆசையை நிறைவேற்றி கொடுப்பதற்கு கதையில் வருவது போல் எந்த தேவதையும் நேரில் வரப்போவது கிடையாது, உன்னை மாற்ற உன்னால் மட்டுமே முடியும் என்று கூறினீர்கள். நீங்கள் சொன்ன அந்த தன்னம்பிக்கை வார்த்தை இன்று நான் ஆசைப்பட்ட இலக்கையெல்லாம் அடைத்து கொண்டிருக்கிறேன். இன்று நான் நன்றாக மாறிவிட்டேன். என்னை மாற்றுவதற்காக இறைவன் அனுப்பிய தேவதை நீங்கள்தான். உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். என் வாழ்க்கையில் உண்மையாக வந்த தேவதை நீங்கள் தான், உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் என்று கூறிவிட்டு அதில் ஒரு புகைப்படத்தை வச்சிருக்கா. அந்த புகைப்படத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு பெரிய பிரம்மாண்டமான காலேஜுடைய வாசல்ல இந்த பெண் கையில் புத்தகங்களோடு நிற்கிறாள். அவ்வளோ அழகா மாறிட்டாங்க, ஆரோக்கியமான பெண்ணா. இவளா ஒரு காலத்தில் ஒபிசிட்டி வந்தவள் என்று எல்லாரும் கேட்கும் அளவுக்கு அழகாக ஒரு மாறிவிட்டாள். அவ்வளவுதும் ஹார்ட் ஒர்க். டக்குன்னு சுவிட்ச் போட்டால் மாறாது. ஒரு 10 கிலோ 20 கிலோ குறைப்பதற்கு எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணணும் தெரியுமா? எவ்வளவு நம்மளை மாற்றிக்கணும் தெரியுமா? எவ்வளவு கடுமையான உழைப்பை போட வேண்டும் தெரியுமா? இன்று அழகான சிலையாக நிற்கிறாள். முக்கியமாக ஆரோக்கியமும் அழகும் சேர்ந்த பெண்ணாக நிற்கிறாள். அவளிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சிரிப்பு அது விலை மதிப்பு மிக்கது. அதை பார்த்துவிட்ட அந்த ஆசிரியைக்கு அவ்வளவு சந்தோஷம். உண்மைதான் இல்லை? இறைவன் அனுப்பின தேவதையா? இந்த மாதிரி லைஃப்ல நல்ல அட்வைசஸை நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக யாராவது ஒருத்தர் எப்படியாவது ஒரு சந்தர்ப்பத்தில் யாரையாவது இறைவன் சந்திக்க வைப்பான். இல்லையே நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்களே நம்மளுக்கு நல்லதை புரிய வைப்பாங்க. அதை அப்படியே பிடிச்சுக்கிட்டு நம்மளை மாற்றிக்கணும். அப்படி என்று சொல்லி நம்ம மாற்றி கொள்ளணும். அதுக்கான முயற்சி எடுத்து அதில் எத்தனை தடங்கல்கள் சிரமங்கள் வந்தாலும் அதையெல்லாம் அழகாக மேற்கொண்டு கஷ்டப்பட்டு நம்மிடத்தில் என்ன மாற்ற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ, நம்மளோட இலக்கை அடைய நமக்கு என்ன தடைகள் இருக்கிறதோ அதை நம்ம மாற்றிக்கணும். முயற்சி எடுத்து கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். நம்மை மாற்றிக்கொள்ள நம்மால் மட்டும்தான் முடியும், அடுத்தவரால் முடியாது. கிடைத்த நல்ல படிப்பினைகளை பெற்றுக்கொள்வோம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். இன்னும் ஒரு அழகான பதிவில் உங்களை சந்திக்க ஆர்வமாக இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினால் நாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். மறந்துடாதீங்க, ஹோம்மேக்கர் சேனல், ஹோம்மேக்கர் நஃபீலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, அதில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அழகிய பதிவில் இன்ஷா அல்லாஹ் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.